அப்படி தானே. இந்த குழந்தைய கொண்டு போய் அந்த இருட்டில் 4 மணிக்கு காட்டில் பாலைவனத்தில் நிற்க வச்சுட்டு நீ போறிய. என் பையன் எந்த காலத்திலையும் யாரை பார்த்தும் பயப்படக்கூடாது, இருட்டை பார்த்தும் பயப்பட மாட்டான், எந்த விஷ ஜந்துக்களை பார்த்தாலும் பயம் வராது, விலங்கை பார்த்தாலும் பயம் வராது. நான் அப்படி உருவாக்கணும். தொடர்ந்து பல வருஷம் அந்த குழந்தை தனியாக நிற்கும். அந்த மாதிரி குழந்தைகள்லாம் பயமுறுத்தவே முடியாது. நம்ம குழந்தைக்கு தான் பூச்சாண்டின்னு சொன்ன உடனே 2 பிளேட்டு சாப்பிடுது. சாப்பிட்றையா பூச்சாண்டி வந்துடுவான்னா. அப்துல்லா இப்னு ஜுபைர் அப்படி வளர்க்கப்பட்டார். அவங்க அத்தா அதுக்கு மேலே யார், ஜுபைர் ரலியல்லாஹு. உப்பு மூட்டை தூக்கிட்டு போர்க்களத்துக்குள்ளே போவாங்க. பையனுக்கு 4 வயசு. போர்க்களத்துக்குள்ளே அதுவும் இப்படின்ட்டே போவாங்க. கடைசி வரையும் யாராவது ஜுபைரின் தலையை குறி வைத்து வெட்டினால் குழந்தை கழுத்து தான் ஃபர்ஸ்ட் போகும், தலை துண்டாயிரும். எல்லாரும் சொன்னாங்க, மூத்த சஹாபிகள்லாம் கூட சொன்னாங்க, ஜுபைர் குழந்தையை இப்படி தூக்கிட்டு நீங்கள் களத்துக்குள்ளே வர்றது சரியில்லை. என் பையனுக்கு எந்த யுத்த களத்துலேயும் பயம் வரக்கூடாது. நான் அப்படி உருவாக்கிட்டு இருக்கேன். நாங்கள் 2 பேருமே சேர்ந்து அதை ஒரு லட்சியமாக பண்ணிகிட்டு இருக்கோம். பயப்படுத்தாதீங்க போங்கன்ட்டார். அதுலேயும் ஜுபைர் ரலியல்லாஹு முன்னாடி நின்றெல்லாம் போர் செய்ய மாட்டாங்க. டெட் எண்டு வரையும் போவாங்க. கடைசி வரையும் ஓலை சுற்றிட்டு போவாங்க. பார்க்குறவங்களுக்கெல்லாம் பயமாக இருக்கும். பொதுவாக சஹாபாக்கள்லையே லாஸ்ட் வரையும் போய் அடிச்சுட்டு வர்ற சஹாபிகள் 2 பேர் தானமா சஹாபாக்கள் சொல்கிறாங்க. ஒன்று ஹம்சா ரலியல்லாஹு, இன்னொன்று ஜுபைர் ரலியல்லாஹு. சும்மா முன்னாடி நின்றுலாம் வரமாட்டாங்க. நம்ம பசங்க சில பேர் பார்த்துக்கலாம், கபடி 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 கபடின்னு முன்னாடி கோட்டு வரையும் தான் போவான். அதோட இப்படின்ட்டு ஓடியாந்துருவான். கபடி கபடின்ட்டு கடைசி வரையும் போய் ஒரு ரவுண்டு சுற்றி யார் கையிலையும் சிக்காமல் வரணுமல்ல, அதுதான் ஜுபைர் ரலியல்லாஹு. இந்த குழந்தைய வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் போனாங்க. அந்த குழந்தை அதே மாதிரி வந்துச்சு. 6-7 வயசுலேயே அல்லாஹு அக்பர் நெஞ்சில் அப்படி ஒரு துணிவு, யாருக்கும் பயப்படாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தான பிறகு ஒரு 10-12 வயசு 13 வயசு இருக்குன்னு வைங்களேன், தெருவில் விளையாடிட்டு இருந்தாங்க பசங்கள்லாம். உமர் ரலியல்லாஹு வந்தாங்க. உமர் ரலியல்லாஹு அங்கிருந்து வர்றதை பார்த்த உடனே எல்லா பையனும் எஸ்கேப் ஓடிட்டானுவா. எல்லாம் உமர் ரலியல்லாஹு வரும்போது யாரும் நிற்க மாட்டாங்க. அத்தனை பையனும் ஓடிட்டான். இந்த பையன் மட்டும் அப்படியே நிற்கிறார். யார்? அப்துல்லா, ஜுபைர் ரலியல்லாஹுடைய மகன். அப்படியே பார்த்துக்கிட்டே நிற்கிறார். உமர் ரலியல்லாஹுக்கு மனசுக்குள்ளே சிரிப்பு, இவனுக்கு எவ்வளவு தைரியம் பாரு, எல்லாரும் போயிட்டானோ ஆனால் இவன் மட்டும் நிற்கிறான் பாரு அப்படின்னு மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே பக்கத்தில் வந்தாங்க. சும்மா ஒரு மிரட்டுற பாணியில், அம்மா எல்லாம் ஓடுறாங்க, அல்லா தஹ்ருபு மின்னி, என்னை பார்த்து நீ ஒன்றும் பயந்து போக மாட்டியோ அப்படின்னு கேட்டாங்க. இல்லை